ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க. இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம க்ளவுடியாக இருந்ததுங்க. அதை கூட கவனிக்காமல் துணியெல்லாம் காய போட்டாச்சு. ரெகுலர் ஒர்க்குக்கான வேலை எல்லாமே நான் மார்னிங்காக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் நான் பெருசாக பண்ணலைங்க. ஏன்னா பசங்களுக்கு ஒரு லாங் லீவுன்றனால நல்லா தூங்கட்டும்னு விட்டாச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணிப்பேன். டீப் க்ளீன் பண்ணிப்பேன். பல நேரம் டீப் க்ளீன் பண்ணலைன்னு தெரிஞ்சு சமைக்காமல் டைம் எடுத்ததெல்லாம் கூட உண்டு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் டீப் க்ளீன்லாம் பண்ணல. சும்மா டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு நான் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லைங்க. பட் ஆனால் பசிச்சுதுன்னா கொஞ்சமாக ஓட்ஸோ இல்லை ராகி கூழோ காய்ச்சிப்பேன். இன்றைக்கி ஓட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடு வந்துச்சு. ஸோ அதனால தான் ஓட்ஸ் காய்ச்சிட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ராகி கூழ் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரெண்டுமே இல்லாத எனக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட்டே கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே செம்ம கடுப்படிக்கிற வேலை என்னென்னா, துணி துவைச்சி அதை காய போட்டுட்டு மழை வந்தோன்னே வித்தின் கொஞ்ச நேரத்தில் எடுக்கிறதாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குன்னு. எனக்கு அப்படி ஒரு கடுப்பாக இருந்தது. சரி கொஞ்சம் யோசிச்சு போட்டிருக்கலாமேன்னு தோணுச்சு. லாஸ்ட் வீக்கே பசங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி பண்ணித்தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் கொஞ்சம் மழையோடு போய் மீனும் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் மேரினேட்டும் பண்ணி வச்சியாச்சு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டா ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைமும் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்துருச்சு. இது என்னோடய ரீசன்ட் பர்ச்சேஸுங்க. மீஷோவிலேருந்து ரொம்ப க்யூட்டான இந்த மணி பிளான்ட் ஹோல்டர் வாங்கியாச்சு. நைஃப் மட்டும் ஷார்ப்பாக இல்லைன்னா என்னால் ஒரு கட்டிங் பண்ண முடியாதுங்க. ஷார்ப் இல்லாத நைஃபால் நிறைய தடவை பார்த்திங்கன்னா வெட்டு வாங்கியிருக்கேன். அதனால் எப்போயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி நைஃபை நல்லா ஷார்ப் பண்ணிப்பேன். ஃபிஷ்ஷை பார்த்துட்டு தான் அரிசி அளந்து வைக்கணுன்ற முடிவில் இருந்தேன். ஒரு 2.5 கப்புலேருந்து 2.25 கப் அளவுக்கு தான் அரிசி தேவைப்படும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தான் ஃபிஷ்ஷு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா மழை டைமுன்றனால பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப பரபரப்பாக இருந்தது அந்த ஏரியாவே. டக்குன்னு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. நான் வாங்கும்போது ஃபிஷ்ஷு ஒரு சைஸில் இருந்தது. அவங்க கட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சைஸில் இருந்ததுங்க. எதுக்கும் எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மழையாக இருக்கட்டும், ரொம்ப ஹரிபரியாக இருக்கட்டும், அப்போ சில வாங்குகிற பொருட்களை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலைங்க. மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த மசாலாவும் நான் சேர்த்துக்கல.
ஃபிஷ் பிரியாணிங்கிறது ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிரியாணிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிஷ்ஷு கிடச்சிதுன்னா, நல்ல வெரைட்டி மீன் கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி தான் கிடச்சிது. மீன் பொரிச்ச அதே கடாயில தாங்க வெங்காயம் வதக்கணும். அதனால தான் நான்ஸ்டிக் கடாயை நான் எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா பொன்னிறம் ஆனோன்னே, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதாவது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறேன். ஏன் அப்படின்னா, முதல்லே நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோன்னா, ஏற்கனவே வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண எண்ணெய் இல்லைங்களா? மசாலா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது தீஞ்சு போயிடும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோன்னே, பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா நல்லா வெடித்து வரணும். ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா, வெறும் இலைய மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். அந்த காம்பு எதுவுமே சேர்க்கல. எனக்கு பார்த்தீங்கன்னா, பிரியாணினா ஒவ்வொரு மசாலாவும் பர்ஃபெக்டாக நல்லா டைம் எடுத்து குக் பண்ணணுங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா, பச்சை வாசனை இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஒரு 1½ அளவுக்கு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இதில். ஏன்னா நான் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறதில்ல, லெமன் ஜூஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். தக்காளியும் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா பிரியாணி நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா குக்காகி வந்துச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதங்கி நல்லா சுருள சுருள எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாங்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை தான் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணாமல் தனியாகவே ஆர்டினரியாகவே அரைச்சி வச்சுருப்பேன். எங்கிட்ட இருந்த கடைசி பேட்சுக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இது எப்பயுமே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா சேர்க்கும்போது தான் பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பிரியாணினாலே பார்த்திங்கன்னா பொதுவாக நான் ஆர்டினரியாக பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பாதாம், முந்திரி எல்லாம் வந்து அரைச்சி போடுவேன். பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. சரி, சைஸ் வந்து பத்தாதுங்கிறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. தண்ணி பார்த்திங்கன்னா, நான் எடுத்துகிற அளவுக்கு 1 கப் அரிசினா அதில் 1½ கப் அளவுக்கு தான் தண்ணி மெஷர்மெண்ட்டு. கொஞ்சமாக அரை மூடி தேங்காயை வந்து பால் எடுத்துகிட்டு அதையும் தண்ணி மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து அளந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் விட்டுக்கிறேன். இந்த எலுமிச்சப்பழத்தோட புளிப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வரும்போது தம் போடுவாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நெய் விட்டுப்பேன். இந்த ஃபிஷ் பிரியாணியில் மட்டும் நெய் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டுக்கணுங்க. ஏன்னா நான் வந்து சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ பண்ணும்போது மேலே நெய் விட்டுட்டு அது மேலே வந்து நம்ம வாழை இலை போட்டு தம் பண்ணுவோம். அப்போ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. பட் ஆனால் இந்த ஃபிஷ் பிரியாணிங்கும் போது நெய் விட்டுட்டு மேலே ஃபிஷ் போட்டோம்னா இந்த நெய்யோட வாசனை பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால இந்த மாதிரி போட்டு நல்லா மேலே பொரிச்ச ஃபிஷ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு தம் போட்டாச்சு. நல்ல காரசாரமான என்னுடைய ஃபேவரட்டான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பசங்களுக்கும் நான் சர்வ் பண்ணேன். நானும் வந்து டேஸ்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சாதம் பார்த்திங்கன்னா எனக்கு பொதுவாக ஊசி ஊசியாக இருந்தால் பிடிக்காது. பட் ஃபிஷ் பிரியாணியில் வந்து நல்லா இந்த பர்டிகுலர் அரிசி வந்து நல்லாவே வெந்தும் இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு ஆர்டர் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு. பட் ஆஃப்டர் இதோட உண்மையான யூசேஜ் தெரிஞ்ச பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது முன்னாடியே பார்த்திங்கன்னா 2 பீஸ் வாங்கி அது வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 2 மந்த்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்களேன். இது ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும், ரொம்ப தட்டையாக இருக்கும்.
பட் இதோட பர்ப்பஸ் என்னென்னா, இது வந்து ஃப்ரீசருக்கு யூஸ் பண்ணுற ஒரு கண்டெய்னர். ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்க பிளாஸ்டிக்கை வச்சோன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஃப்ரீசர் டெம்பரேச்சரில் உடஞ்சிரும். இது வந்து ஃப்ளிம்ஸியாக இருக்கிறது இதுக்காகவே பண்ணியிருக்குது. முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா பச்சை பயிரை நல்லா வந்து ஊற வச்சுட்டேங்க. இவ்வளோ பச்சை பயிறு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இந்த மாதிரி நான் வந்து மேட்டில் போட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். இது எனக்கு பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒரு 1 மந்த்துக்கு வரும். ரெகுலராக எடுத்தேன்னா வித்தின் ஒரு 10 to 15 டேஸு. பட் ஆனால் 1 மந்த் வரைக்குமே இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டும் பார்த்திங்களா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் ஃபர்னிச்சர் அதாவது சோஃபா, பெட்டெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்ல மழைங்க, சூப்பர் மழை. கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்தது. சென்னையும் மதுரையும் பார்த்திங்கன்னா மழைக்கு தாங்காது. ஆனால் மழையில் ரொம்ப ரெண்டுமே அழகாக இருக்கிற ஊருங்க. போன எந்த இடத்துலையுமே சோஃபா பார்த்திங்கன்னா மனசுக்கு ஏற்ற மாதிரி பிடிக்கல. இது ஓகேவா தோணுச்சு. நாங்கள் இப்போ வீட்டில் வச்சுருக்கிற சோஃபா செட் பார்த்திங்கன்னா உட்காந்து உட்காந்து அதோட அந்த பஞ்சு அந்த குஷன் எல்லாமே அமுங்கி போச்சு. இனிமேல் அதில் உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக பேக் பெயின் தான் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தோங்க. புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் பார்க்குறதுக்கு. சரி இதை முடிச்சுட்டு அப்படியே ஈஏ கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பியாச்சு. உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. சரி வாங்க சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லேப் க்ரோனாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நேச்சுரல் டைமண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது. நம்ம பட்ஜெட்குள்ளே ஓரளவுக்கு பிளான் பண்ணால் பட்ஜெட்குள்ளேயே நம்ம வாங்கலாம் தான். பட் அவசியமானு யோசிச்சுக்கணும். இருந்தாலும் டைமண்டுங்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக ஹோம் சென்டர் போயாச்சு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் இனிமேல் நம்ம என்ன சோஃபாஸோ இல்லை பெட்டோ வாங்கினா நல்லாயிருக்கும்னு ஐடியா தோணுச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். பர்டிகுலராக இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது.
நல்லா 10, 15 கடை ஏறி இறங்குனதுல செமையா டயர்ட் ஆயிடுச்சுங்க. சரி பசங்கள கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலான்னு கிளம்பியாச்சு. என் பசங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். அது என்னன்னே தெரில. அதுவும் ஃபேமிலியா போய் உட்காந்தா அவங்கள ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிடுவாங்க. ஸோ, அதனால ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வரும்போது தான் கூட்டிட்டும் போக முடியும். அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிட்டாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, சேனலும் சரி, வீடியோவும் சரி ரொம்ப புதுசு தான். தேங்க் யூ.